ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அவர் சேனல் குமுதவள்ளி கிரியேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 9.5ல் நிறுத்தணும். இது ஒரு சந்து புள்ளி தான். நடுவில் வந்து ஃப்ளவர் போட்டுட்டு சுற்றி வந்து 6 பறவைங்க வரும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. நீங்களும் உங்கள் வாசலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்தால் ஒரு ஹார்ட்டு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் உள்ள சின்ன சின்ன கோலமாக இருக்கும் எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே புள்ளி வச்ச கோலமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலத்தை பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த கோலம் யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாரும் ஒரு ஹார்ட் கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஹார்ட் கொடுங்க, நல்லா இல்லைனாலும் கொடுங்க. நம்ம சேனலில் உள்ள எல்லா கோலமும் குட்டி குட்டியாக தான் இருக்கும். போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான கோலங்க தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு மீன் கோலம் போட்டிருந்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மீன் கோலம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாசலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கூட ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அவ்வளோதான். இதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்தேன். ப்ளூ, அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் பர்பிள், பிங்க்கு, எல்லாத்துக்கும் 6க்கும் 6 பேர்டுக்கும் 6 கலர் கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சேமாக கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? அதனால கலர் கலராக கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. நடுவில் ஃப்ளவருக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்ட்லாம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்து லாஸ்ட்டாக அந்த பேர்ட்லாம் சின்ன சின்ன முத்து மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி டாட் டாட்டாக வச்சேன். அதோட வாயில் சும்மா எடுத்துகிட்டு வர மாதிரி நல்லா இருந்தது. அது போட்ட உடனே அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கலாம். நான் சின்னதாக ஒரு 4 மட்டும் வச்சேன். ஏதோ ஒரு முத்து மாலையை எடுத்துகிட்டு வர மாதிரி டாட் டாட்டாக வச்சேன். அது இன்னும் கொஞ்சம் நீளமாக போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இதுக்கு எல்லோ கொடுத்தேன். இது பார்க்க சிட்டுக்குருவி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. எல்லோ கலரு, இன்னொன்று லைட் க்ரீன் கொடுத்தேன், அதுவும் அழகாக இருந்துச்சு. குட்டியாக அழகாக சிட்டுக்குருவி மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வாசலில் போட்டால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இந்த பறவைங்க எல்லாம் அழகாக வானத்தை நோக்கி பறந்து ஓடுற மாதிரி சுதந்திரமாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான். எல்லோ கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர், ப்ளூ இல்லை, அது ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி கலர். பர்பிள் தான் நினைக்கிறேன். ஆமாம், பர்பிள் கலர் கொடுத்துருந்தேன். எல்லா கலருமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒரு ஒரு அழகாக இருந்துச்சு. ஒரே கலராக கொடுத்துருந்தா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி நல்லா இருந்தது. போட்டுட்டு அழைக்கவே மனசு வரல, நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தோம். 9 புள்ளின்னும்போது காலையில் டைமில் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றது என்னைக்காவது ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நோட்டில் எதுலையாவது போட்டு வச்சுக்கிட்டு. மற்றது என்னோடய சேனலில் குட்டி குட்டி கோலம் நிறைய இருக்கும். நிறைய குட்டி குட்டி கோலம் தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலே செம்ம ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்ம கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பறவைக்கு வந்து ஆரஞ்சு கலர் தான் கொடுத்துருந்தேன், லைட் ஆரஞ்சு. நல்லா இருந்தது இதுவும்.
அடுத்து இது வந்து க்ரீன், லைட் க்ரீன் ரொம்ப. ஆனா பார்க்க எல்லோ மாதிரி தெரியுது. ஆனா லைட் க்ரீனா இருக்கும். இந்த பேரட் க்ரீன்னு சொல்லுவாங்களே, அத விட க்ரீன் லைட் க்ரீனா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்து இத முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் நடுவுல ஃப்ளவருக்கு என்ன குடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ரெட்டே குடுத்துடலான்னு ரெட்டு குடுத்துட்டேன். ரெட்டும் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாயிலருந்து ஒரு முத்து மணி மாதிரி சும்மா தூக்கிட்டு போற மாரி போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அவ்வளோதான். எதையோ தூக்கிட்டு ஓடுது பறவைங்க. முத்து மணிய தூக்கிட்டு ஓடுற மாதிரி பறவைங்க. இந்த கோலம் புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.